வணக்கம் நேர்களே. இன்று 27ஆம் திகதி ஜனவரி மாதம் 2017ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். முதலில் வீரகேசரி, தினக்குரல், சுடரொளி ஆகிய பத்திரிகைகளில் எமது கவனத்தினை செலுத்தலாம். இந்த 3 பத்திரிகைகளிலும் காணாமல் போனோரின் உறவினர்களினால் வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டு வந்த சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் தொடர்பான செய்தியே பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. அந்த வகையில் வீரகேசரியின் பிரதான செய்தி கைவிடப்பட்டது போராட்டம், பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரின் எழுத்துமூல உறுதியை அடுத்து முடிவு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இந்த செய்தி இன்றைய தினக்குரலில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரின் எழுத்துமூல உத்தரவாதத்தால் சாகும் வரை உண்ணாவிரதம் கைவிடப்பட்டது, பிப்ரவரி 9 பிரதமரை உண்ணாவிரதிகள் நேரில் சந்திப்பர் என்ற தலைப்பிலும், சுடரொளியில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரின் வாக்குறுதியை அடுத்து இடைநிறுத்தப்பட்டது உறவுகளின் போராட்டம் என்ற தலைப்பிலும் அந்த செய்தி வெளியாகியுள்ளது. வவுனியாவில் காணாமல் போனோரின் உறவினர்களினால் கடந்த 4 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த உணவு தவிர்ப்பு போராட்டம் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவன் விஜயவர்தனவின் எழுத்துமூல உறுதியை அடுத்து நேற்று மாலை 6:10 மணியளவில் கைவிடப்பட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இது தவிர இன்றைய வீரகேசரியின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ள மற்றொரு செய்தியாக காணாமல் போனோரின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்க வேண்டும், போர்க்குற்றம் குறித்தும் விசாரணை அவசியம் என்கிறார் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. அதாவது காணாமல் போனோரின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்க வேண்டியது அவசியம் என்பதுடன் யுத்த குற்றம் தொடர்பாகவும் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று விஜயகலா மகேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. இதுபோன்ற ஒரு செய்தி இன்றைய சுடரொளியில் வெளியாகியுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு நியாயமான முடிவை விரைவில் வழங்குங்கள், யாழில் மங்களவிடம் சம்பந்தன் வலியுறுத்து என்றே அந்த செய்தி வெளியாகியுள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சால் யாழ் மாவட்ட செயலகத்தில் வட பிராந்தியத்திற்கான கவுன்சிலர் அலுவலகம் நேற்று திறந்து வைக்கப்பட்ட நிலையில் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சம்பந்தன் மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ளார் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. இவை தவிர வவுனியா மனித உரிமை ஆணைக்குழு அலுவலகம் இளைஞர்களால் முற்றுகை, காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாட்டுக்கு எடுத்த நடவடிக்கை என்ன எனவும் கேள்வி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரியில் வெளியாகியுள்ளது. அதேபோன்று சம்பந்தனுக்கு அருகதை இல்லை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரியில் வெளியாகியுள்ளது. இந்த செய்தி இன்றைய தினக்குரலில் சம்பந்தனுக்கு அருகதை இல்லை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இவை தவிர வாக்குறுதிகளை காப்பாற்றுவோம், எம்மீது நம்பிக்கை வையுங்கள், யாழில் கோரிக்கை விடுத்தார் அமைச்சர் மங்கள, காணாமல் போனோர் அலுவலகம் விரைவில் இயங்கும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும், காணாமல் போன தமது உறவுகளை மீட்டு தர கோரியும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சினைக்கு அரசாங்கம் தெளிவான தீர்வொன்றை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வவுனியாவில் இடம்பெற்று வந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து யாழில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரியின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இன்றைய வீரகேசரியின் மலையக செய்திகளை பார்த்தால், முறை தவறி பணம் அறவிடும் பாடசாலை அதிபர்கள் மீது கடும் நடவடிக்கை, மத்திய மாகாண ஆளுநர் எச்சரிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்ப்போம். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன, காணாமல் போன தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் உறுதியான பதில் வழங்க வேண்டும் என கோரி வவுனியாவில் காணாமல் போனோரது உறவுகள் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருந்த நிலையில் காணாமல் போனோர் விவகாரம் தொடர்பில் அரசாங்க தரப்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரட்னவும் தெரிவித்துள்ள கருத்துக்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்று இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் எமது கவனத்தினை செலுத்தலாம். தினக்குரலின் பிரதான செய்தியை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அது தவிர சர்வதேசத்திற்கு இன்று மிக முக்கிய செய்தி, பொது எதிரணியின் மாபெரும் கூட்டம் நுகேகொடையில் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கண்டித்து புதிய அரசாங்கத்தை உருவாக்கும் முயற்சியிலும் இறங்கியுள்ள ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி இன்று நுகேகொடையில் பாரிய மக்கள் கூட்டம் ஒன்றினை ஏற்பாடு செய்துள்ளது என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. எனினும் இந்த செய்தி இன்றைய சுடரொளியில் வேறுபட்ட தலைப்பில் வெளியாகியுள்ளது. பொது எதிரணியின் இன்றைய கூட்டம் படுதோல்வி அடையும், அச்சம் வேண்டாம் என்று சுதந்திர கட்சி அமைச்சர்கள் தகவல் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியாகியுள்ளது. இது தவிர காணாமல் போனோரின் உறவினர்கள் பிரதமரின் கருத்தால் கடும் சீற்றம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இன்றைய தினக்குரலில் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. இந்த செய்தியில் இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் கவனம் செலுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம்.
விசனம் விரக்தியுடன் தமிழ் பேசும் மக்கள் என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 7 வருடங்கள் முழுமையாக முடிவடைந்துவிட்ட நிலையிலும் நல்லாட்சி அரசாங்கம் பதவிக்கு வந்து 2 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்துள்ள போதிலும் நாடளாவிய ரீதியில் சிறுபான்மையினராகவும் வடகிழக்கில் பெரும்பான்மையினராகவும் வாழும் தமிழ் பேசும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு நியாயபூர்வமான தீர்வு ஒன்று எட்டப்படாத நிலையில் பேரினவாத கடும்போக்கு சக்திகள் இனங்களுக்கிடையில் முறுகலையும் விரிசலையும் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை தொடர்ந்து கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருப்பதும் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசு தரப்பின் மெத்தின போக்கும் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் கவலையையும் விசனத்தையும் மீண்டும் அதிகரிக்க செய்துள்ளது என்று இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இன்றைய சுடரொளி பத்திரிகையை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியையும் நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அது தவிர காணாமல் போனோரின் உறவுகளுக்கு ஆதரவாக ஓட்டோ சாரதிகள் பேரணி என்ற தலைப்பிலான ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்றைய சுடரொளியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியில் வெளியாகியுள்ள மற்றொரு செய்தியாக கவலை அளிக்கின்றது பிரதமரின் கருத்து, திசை மாறி செல்கிறது நல்லாட்சி அரசு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். அம்பாறையில் இன விகிதாசாரத்தை சீர்குலைக்கும் நடவடிக்கைகள் என்ற தலைப்பில் இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. மூவின மக்களும் வாழும் கிழக்கிழங்கையின் அம்பாறை மாவட்டத்தில் காணி பங்கீட்டில் சிறுபான்மை இனங்களுக்கு பாகுபாடு காண்பிக்கப்படுகின்றது. முஸ்லிம்கள் நீண்ட காலமாக விவசாயம் செய்து வந்த சில காணிகள் வன பரிபாலன திணைக்களத்தினால் உள்வாங்கப்பட்டுள்ளன. சிலவற்றில் அம்பாறைக்கு வெளியே இருந்து சிங்கள மக்கள் கொண்டு வந்து குடியேற்றப்பட்டுள்ளனர். சில காணிகள் இன்னும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது. இவையெல்லாம் இன விகிதாசாரத்தை குறைக்கும் நோக்கத்துடன், குறிப்பிட்ட ஒரு இனத்தை நசுக்கும் நோக்கத்துடன் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையாகும் என்று இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தனது ஆதங்கத்தினை இங்கு வெளியிட்டுள்ளார். அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலை கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். உதயனின் பிரதான செய்தி, புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கும் முயற்சியில் தொடர் பின்னடைவு, 10 நிமிடங்களில் கூடி கலைந்தது வழிகாட்டல் குழு, ஆக்கப்பூர்வமான பேச்சு எதுவும் இல்லை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அதுபோன்று இன்றைய வலம்புரியில் பொறுப்பற்ற பதில் எமக்கு வேண்டாம், காணாமல் போனோர் விடயத்தை துருவி ஆராயுங்கள், விக்னேஸ்வரன் தெரிவிப்பு என்ற செய்தி பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. காலை கதிரின் பிரதான செய்தி, காணாமல் போனோரின் உறவுகள் மேற்கொண்ட வவுனியா உண்ணாவிரதம் நேற்று முடிவுக்கு வந்தது. பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் நேரில் வந்து எழுத்தில் தந்த உறுதியை அடுத்து என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அடுத்து சகோதரமொழி பத்திரிகையான லங்கா தீபவின் பிரதான செய்தி, ரத்னதேரர் சுயாதீனமாக செயற்படுவதாக இருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று ஜாதிக ஹேல உரிமைய தெரிவிப்பு என்ற செய்தியை தனது பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. அதேபோன்று இன்றைய டெய்லி மிரர் மரண தண்டனை கைதியான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவின் மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்ற நீதிபதி அருணி ஆட்டிக்கல உத்தரவு என்ற செய்தியை தனது பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேச செய்திகள் பக்கத்தில் எல்லை சுவர் நிர்மாண செலவை மெக்சிகோவை வழங்க வேண்டும், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேர்காணல் ஒன்றில் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும், சுவர் நிர்மாண செலவை மெக்சிகோ வழங்காது, மெக்சிகோ ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. அதேபோன்று இந்திய செய்திகள் பக்கத்தில் களை இழந்த குடியரசு தினம், அரசு மீது கோபத்தை திருப்பிய தமிழக மக்கள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அதுபோன்று முதல் முறை கொடியேற்றிய பன்னீர் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது கவனத்தினை செலுத்தலாம். தினக்குரலின் கேலி சித்திரம், காணாமல் போனோரின் விவகாரம் குறித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள கருத்தினை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. வவுனியாவில் காணாமல் போனோரின் உறவினர்களினால் கடந்த 4 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த உணவு தவிர்ப்பு போராட்டம், பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவன் விஜயவர்தன பேச்சுவார்த்தை நடத்த சந்தர்ப்பம் அளிப்பதாக வழங்கிய உறுதிமொழியை அடுத்து நேற்று மாலையுடன் கைவிடப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பில் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது அதற்கு பதிலளித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, காணாமல் போனதாக கூறப்படும் நபர்கள் பற்றி எந்த தகவல்களையும் இலங்கையில் தேடிக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது என்றும், காணாமல் போனோர் இலங்கையில் இல்லை என்றும் கருத்தினை வெளியிட்டிருந்தார். அதனை சித்தரிப்பதாக தினக்குரலின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுபோன்றதொரு கேலி சித்திரமே இன்றைய சுடரொளியிலும் வெளியாகியுள்ளது. காணாமல் போன தமது உறவுகளை கண்டுபிடித்து தருமாறு அவர்களின் உறவினர்கள் வவுனியாவில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில்
இன்று காணாமல் போனோர் இங்கில்லை என்று கூறும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாளை இப்போ காணாமல் போனோரை தேடுவோரும் இங்கில்லை என்று தெரிவிப்பார் என்பதை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள, ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். இன்றைய தினம் பத்திரிகைகளில் நாம் பார்த்திருந்த பெரும்பாலான செய்திகள் ஆதவன் இணையதளத்திலும் பிரசுரமாகி இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.